ஆப்பிரிக்கால இருந்த ஒரு கிராமத்து மக்கள் வழக்கமான வேலைகளை முடிச்சிட்டு இரவுல நிம்மதியா படுத்து தூங்கி இருக்காங்க. இந்த விஷயம் நடந்த மறுநாள் காலையில பால் கொண்டு வந்த ஒரு பெண் ஊரே வெறிச்சோடி கிடக்கிறத கவனிச்சு ஒரு வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது எல்லாரும் தூக்கத்திலேயே இறந்து கிடந்ததையும் ஊர்ல இருந்த எல்லா மக்களும் இறந்து கிடந்ததையும் கவனிச்சிருக்காங்க. உடனே அரண்டு போன அந்த பெண் பக்கத்து ஊர் மக்கள் கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பார்த்ததுல அந்த கிராமத்துல இருந்த 1700 மனிதர்களும் அதே சமயத்துல கிராமத்துல இருந்த 2000க்கும் மேற்பட்ட விலங்குகளும் இறந்து கிடந்திருக்கு. அந்த ஊரை சேர்ந்த சில மனிதர்கள் காட்டுக்குள்ள மயக்கத்துல இருந்ததை கவனிச்சு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. உடனே ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்கள் கிராமத்துக்கு பக்கத்திலேயே இருந்த ஓடையில வாய்வு காற்று திடீர்னு இரவு நேரத்துல வந்ததுனால கிராமத்துக்கு காற்றே இல்லாததுனாலதான் எல்லாரும் இறந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மயக்கத்துல இருந்து எந்திரிச்ச மனிதர்கள் அந்த ஓடை ஒரு சபிக்கப்பட்ட ஓடை, அந்த ஓடையில இருந்து வந்த பிசாசு தான் எல்லாரையும் கொன்றுச்சு, அந்த ஓடையில எண்ணிலடங்காத பேய்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்பயும் இரவு நேரத்துல அந்த கிராமத்துக்கு என்ன நடந்துச்சுன்ற விஷயத்தை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.